சில நேரங்களில் சில மனிதர்கள். ஜெயகாந்தன் காலை 10 மணிக்கு கங்கா ஆபீஸுக்கு புறப்பட்டுச் சென்றதும் தெருக்கதவை அடைத்து தாழிட்ட பெண் கூடத்து விருந்தறையில் கிடந்து இந்த ஒரு வார காலமாக சாயங்காலம் 4 மணி வரைக்கும் அழுது கொண்டே இருக்கிறாள் கனகம். 4 மணிக்கு பால்காரன் வந்து கதவை தட்டும் போது எழுந்து முகத்தை கழுவிக்கொண்டு மறுபடியும் சமையல் காரியங்களை தொடங்கும் போதும் கூட அவள் ரகசியமாக மருகி மருகி அழுது கொண்டே இருக்கிறாள். போன வாரத்தில் ஒரு நாள் மழை பெய்தது. அன்று ஆபீஸிலிருந்து வெகு நேரம் கழித்து வீடு திரும்பினவளே கங்கா. கொட்டிக்கிற மழையில் குடை கூட இல்லாமல் என்று மனம் பதைத்து வீட்டை பூட்டிக் கொண்டு கையில் குடையோடு 1 மணி நேரத்துக்கும் மேலாக மகளுக்காக பஸ் ஸ்டாண்டிலே காத்து கிடந்தாளே கனகம். கடைசியிலே 8 மணிக்கு மேலே மழை எல்லாம் விட்ட பிறகு அவள் ஆபீஸ் பஸ் வருகின்ற மார்க்கத்துக்கு எதிர்ப்புறத்திலிருந்து வந்த ஒரு பஸ்ஸில் இருந்து இறங்கி நடப்பதை எதிர்ப்புற பஸ் ஸ்டாப்பில் இருந்து பார்த்த கனகம் அவளை பெயர் சொல்லி கூப்பிடுவதற்கு கூட அச்சம் கொண்டு அவசரமா அந்த சாலையை கடந்து ஓடி அவள் நடைக்கு ஈடு கொடுக்க முடியாமல் அவளை வீட்டருகே வந்து பிடித்தாளே. வீடு பூட்டி கிடப்பதை பார்த்து அவள் திகைத்து விடக்கூடாதென்று இதோ வந்து விட்டேன். சாயங்காலத்தில் இருந்து மழை கொட்டுறதே குடை கூட எடுத்துண்டு போகலியே. குழந்தை பஸ் ஸ்டாண்டிலேயே நிக்கிறதோன்னு ஓடி போய் பார்த்துட்டு வரேன். என்ன ஒரு மழை! விளக்கும் இல்லை தெருவிலே. காலிலே வேற ஒரு கல்லு குத்திடுத்து. பஸ் ஸ்டாப்பிலேயே பார்த்தேன். எனக்கு அவ்வளவு வேகமாக நடக்க முடியறதா என்ன? குண்டு ஓடி வரேன் என்றெல்லாம் மகளின் முகத்தை பார்க்காமல் யாரிடமோ சொல்லுவது போல் புலம்பிக் கொண்டே கதவை திறந்த கனகம் அவள் பொருட்டுதான் எடுத்துக்கொண்ட சிரமத்திற்காக ஒரு புன்முறுவலாவது காட்டுவாளா என்ற ஏக்கத்தோடு கங்காவின் முகத்தை பார்த்தபோது தான் கூறியதில் ஒரு வார்த்தையை கூட காதில் கிரகிக்காதவள் போன்று, இந்த அற்பமான விஷயங்களெல்லாம் கவனத்தில் பதியாதவள் போன்று, ஏதோ ஒரு மிகப்பெரிய சிக்கலை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பவரிடம் அசட்டுத்தனமாக விளையாட வந்து சிறு குழந்தையை பார்ப்பது போன்று உதட்டோரத்தில் தெளிந்த கைத்த சிரிப்போடு அவள் தன்னை பார்க்கவும் ஏதோ குற்றம் செய்தவள் மாதிரி கனகம் வாயடைத்து மௌனமானாலே. அப்போது இதை போய் படித்து பாரு என்ற சாதாரண வார்த்தைகளை அசாதாரணமான கோவத்தோடு சொல்லி அந்த பத்திரிகையை கனகத்தின் ஏந்திய கைகளில் தருகின்ற மரியாதையை கூட தர மறுத்து முகத்தில் விட்டெறிகிற மூர்க்கத்தோடு வாசற்படியில் போட்டுவிட்டு அறைக்குள் போய் கதவை மூடிக்கொண்டு சாப்பிடாமலே கங்கா தூங்கி போனாளே. அந்த இரவு முழுவதும் ஹால் விளக்கை அணைக்காமல் அந்த கதையை திரும்ப திரும்ப படித்து அழுது கொண்டிருந்தாளே கனகம். அன்றிலிருந்து இந்த ஒரு வார காலமாக கனகம் எதையோ நினைத்து அடிக்கடி அழுது கொண்டேதான் இருக்கிறாள். அவள் ரகசியமாக அழுகிறாள். அம்மா அழுகிறாள் என்பது கூட கங்காவுக்கு தெரியாது. தெரிந்தாலும் அவள் கவலைப்பட்டிருக்க மாட்டாள். அவளை பொறுத்தவரை கண்ணீர் என்பது அசுத்தமான தண்ணீர் என்று முடிவு கட்டி ரொம்ப காலம் ஆகிவிட்டது. அவள் அழுவதில்லை. தன் அழுகை அவள் மனசை மாற்றுவதற்கோ சமாதானம் செய்வதற்கோ இல்லை என்பதால் அவளுக்கு தெரியாமலே இவள் அழுதாள். தாயும் மகளும் இந்த 12 வருஷ காலத்தில் 2 வருடம் அவள் ஹாஸ்டலிலே இருந்தாளே. அதை தவிர இந்த 10 ஆண்டு காலமாய் ஒரு நாள் இரவு கூட பிரியாமல் ஒரே இடத்தில் வாழ்ந்து ஒவ்வொரு வேளை உணவையும் பகிர்ந்து கொண்டு உறங்கும் போதும் ஒருவர் முகத்தை பார்த்து ஒருவர் கண்மூடி விழிக்கும் போது பரஸ்பரம் ஒருவர் முகத்தில் ஒருவர் விழித்து ஒருவருக்கொருவர் துணையாக்கி வேறு இன்னொரு ஆதரவில்லாத தனி வாழ்க்கை நடத்தினாலும் அவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு நீண்ட இடைவெளி வைத்து உலகத்திடமிருந்தும் சுற்றத்தார்களிடமிருந்தும் எப்படி விலகி தனிமை கொண்டிருக்கிறாளோ அதே மாதிரி தாயிடம் இருந்தும் விலகியே இருக்கிறாள கங்கா. அவள் அம்மாவே அம்மா என்று அழைத்து 12 ஆண்டுகள் ஆகிவிட்டன. 40 வயதுக்கு மேலே இந்த 10 வருஷமாகத்தான் கனகம் சுகஜீவனம் நடத்தி கொண்டிருக்கிறாள். மாமி, ஒரு கரண்டி காபி பொடி கொடுங்கோ என்று இந்த 10 வருஷத்தில் அவள் யாரையும் போய் கேட்கவில்லை. 10 வருஷத்துக்கு முன்பு கேட்காமல் இருந்ததும் இல்லை. கங்கா தாயை நன்றாகத்தான் வைத்திருக்கின்றாள். ஒரு நாள் காலை எழுந்திருக்கும் போது கனகம் இருமினால் 9 மணிக்கு நிச்சயம் டாக்டர் வருவார். எப்போதாவது புடவையின் ஓரத்தை அவள் தைத்துக் கொண்டிருந்தால் அன்று மாலையே புது புடவை வீட்டுக்கு வரும். மாத கடைசி நாள் கனகத்தின் கையில் 200 ரூபாய் நோட்டுகள் தருவாள். அதற்கு கணக்கு கேட்கவும் மாட்டாள். இந்த 10 வருடங்களில் கனகம் புதியதாக எவர் சில்வர் பாத்திரம் வாங்காத மாதமே கிடையாது. கையில் கரண்டியோடு குடித்தனக்காரர்களிடம் காபி பொடிக்கும் சர்க்கரைக்கும் துவரம்பருப்புக்கும் நின்ற காலம் போய் இப்போது வந்து நிற்கிறவர்களுக்கெல்லாம் வாரி கொடுக்கிற வசதியும் சுதந்திரமும் வாய்ந்திருக்கும் வாழ்க்கையை விட 50 வயசிலேயே ஒரு கைம்பெண்ணுக்கு வேறென்ன வேண்டும்? எப்போதாகிலும் கணேசன் வருவான். அரை டஜன் குழந்தைகளோடு 300 ரூபாய் சம்பளத்தில் 30 ரூபாய் ஒன்று குடித்தன வாழ்க்கையின் அவலங்களை எல்லாம் வந்து தாயிடம் புலம்புவான். ஆனாலும் தங்கையின் பணத்தை எடுத்து இந்த தாய் தர வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. அப்படி தந்தாலும் அதை வாங்கி விட்டெறிகிற ரோஷம் அவனுக்கு இருந்தது.
அவன் ஊரெல்லாம் கடன் கேட்டு திரிவதுண்டு, தன்னிடம் இவன் கேட்கக் கூடாதா என்று இந்த தாய் ஏங்குவதும் உண்டு. அவன் கேட்டதும் இல்லை, இவள் தந்ததும் இல்லை. அவன் இங்கே வருவதும் அதற்காக இல்லை. அவன் ஹாலிலே வந்து உட்கார்ந்து கொண்டு கங்காவை பற்றி ஏதாவது புகார் சொல்லுவான். கனகம் அதற்கு பதில் சொல்லுகிற முறையில் அவனோடு சண்டை போட்டுக் கொண்டிருப்பாள். அவன் அங்கிருந்து போகிறவரை கங்கா அறையிலிருந்து வெளியே வரமாட்டாள். கனகம் தனது சொந்த ஹோதாவில் கணேசன் குழந்தைகளுக்கு துணிமணிகள் தைத்து தருவதையோ, பட்சணங்கள் செய்து கொண்டு போய் கொடுத்து விட்டு வருவதையோ, விசேஷ நாட்களில் அந்த குழந்தை பட்டாளத்தை இங்கே கொண்டு வந்து வீடு முழுவதையும் அதிர அடிப்பது குறித்தோ கங்கா எவ்வித உணர்ச்சியும் காட்டியதில்லை. அதிலெல்லாம் அவளுக்கு உள்ளூர சந்தோஷம் என்று கனகத்துக்கு ஒரு நினைப்பு. கனகம் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் மகளுக்காகத்தான். ஆனாலும் அந்த மகளின் வாழ்க்கை இனிமேல் தொடர முடியாத, அடைக்கப்பட்ட முடிவு பெற்ற ஆனால் முழுமை அடையாத மூலி வாழ்க்கை என்பதை நினைத்து இவள் இரகசியமாக வருந்துவதும் உண்டு. அந்த வருத்தத்தையும் அந்த நினைப்பையும் ஒரு கெட்ட கனவை மறக்க முயல்வது மாதிரி அவள் அடிக்கடி மறப்பதும் நினைப்பதும் உழல்கிறாள். ஒரு வாரத்துக்கு முன்பு வரை அந்த கதையை படித்து பார்க்குமாறு அந்த பத்திரிகையை விட்டு போனாளே கங்கா. அதற்கு முன்பு வரை இந்த கங்காவின் மனசுக்குள் இவ்வளவு பெரிய கோபம், இவ்வளவு கூர்மையான வண்ணம் ஆழமாய் பதிந்திருக்க கூடும் என்பது பற்றி பிரக்கையே இல்லாது இருந்தால் கனகம் வழக்கமாய் பொழுதோடு சமையல் காரியங்களை முடித்துவிட்டு வந்து வாசல் கதவை திறந்து ஒருமுறை வெளியே பார்ப்பாள். அநேகமாய் அப்போது தெரு விளக்குகள் எரிய ஆரம்பிக்கும். வாசல் விளக்கு ஸ்விட்சை போட்டுவிட்டு உள்ளே போய் பூஜை அறையில் விளக்கை ஏற்றி வைப்பாள். பின்னர் கையில் ஒரு பத்திரிகையோடு வந்து வாசற்படிக்கு 2 பக்கமும் உள்ள கட்டை சுவரில் உட்கார்ந்து படிப்பாள் அல்லது தெருவை வேடிக்கை பார்ப்பாள். இவை யாவும் அவளது புற நடவடிக்கை. ஆனால் அவள் மனசு அவள் இன்னும் ஆபீஸில் இருந்து வரவில்லையே என்று முணுமுணுத்துக் கொண்டிருக்கும். வெளியே போன பெண் வீடு திரும்புகிற வரை அவள் இன்னும் வரவில்லையே என்று இவள் மனம் எப்போதுமே பதித்துக் கொண்டிருக்கும். இந்த விசாரத்திற்கு அர்த்தம் இல்லை என்பது அவள் அறிவுக்கு தெரியும். ஆனால் அதற்கு ஒரு காரணம் உண்டு என்பது அவள் மனசை வருத்தும்.